ஹலோ கோட் ஸ்குவாட், நான் உங்க அருண். ஜூன் 12 சரியா 1:38 PM சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஏர் இந்தியா 171 பிளைன் அகமதாபாத் டு லண்டனுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி ஒரு 30 செகண்ட்ஸ்லயே மெகானி நகர்ல இருக்கிற பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்ல போய் கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகுனா தட் மொமெண்ட் வந்து பிளாஸ்ட் ஆகுது. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து நம்ம இந்தியாவை மட்டும் இல்ல உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த இன்சிடென்ட்டை பத்தி டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த ஏர் இந்தியா 171 ஃபிளைட்ல அன்னைக்கு வந்து 242 பேர் அந்த ஃபிளைட்ல இருந்திருக்காங்க. அதுல 230 பேசஞ்சர்ஸ் அண்ட் 12 crew members. அந்த crew membersல 2 பைலட்ஸ் அண்ட் 10 ஏர் ஹோஸ்டர்ஸ். இதுல 169 பீப்புள்ஸ் வந்து இந்தியன்ஸா இருக்காங்க. 53 பிரிட்டிஷ் பீப்புள்ஸ், 7 போர்ச்சுகீஸ் அண்ட் 1 கனடியன். இந்த மாதிரி பல நாடுகள்ல கலந்த பீப்புள்ஸ் வந்து இந்த ஃபிளைட்ல இருந்திருக்காங்க அந்த சம்பவத்தப்ப. இப்போ நம்ம இந்த ஃபிளைட்டோட டீடைல்ஸ் அண்ட் இந்த ஃபிளைட் வந்து என்ன மாதிரி மாடல் கொண்டதுன்னு பார்க்கலாம். ஏர் இந்தியா 177 இது வந்து இந்திய நாட்டோட ஒரு பிராண்ட். ஃபிளைட்டோட ஃபுல் நேம் அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா 177 போயிங் 787-8 ட்ரீம் லைனர். இந்த ஃபிளைட்டோட மாடல் பேர் வந்து போயிங் 787-8ன்றது தான். இந்த போயிங் 787-8ல வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. போயிங் 787-8, போயிங் 787-9, போயிங் 787-10 இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸும் இருக்கு. அதுல இந்த ஃபிளைட்ல மேக்ஸிமம் ஆஃப் 380 பீப்புள்ஸ் வந்து டிராவல் பண்ணலாம். இந்த ஃபிளைட்டோட ஃபியூல் கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 1,26,000 லிட்டர்ஸ் கொண்டது. ஸோ அன்னைக்கு இந்த ஃபிளைட் கிளம்பும் போது 1,26,000 மேக்ஸிமம் ஆஃப் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிளைட்டோட மாடல் டீடைல்ஸ். குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2019ல இருந்து 2025 டில் நவ் வரையுமே குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஃபைல் ஆயிருக்கு இந்த போயிங் 787 மாடல் மேல. கேசஸ் மீன்ஸ் ஃபியூவல் லீக் ஆகுறது, இன்ஜின்ல இந்த சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நிறைய ஒரு பிரச்சனைகள் கொண்ட இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் ஆயிருக்கு, நிறைய வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆகுது. நான் இந்த வீடியோ வந்து பிளாக் பாக்ஸ் காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஃபிளைட் ரெக்கார்டர்னு சொல்றாங்க. பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்றாங்களே, இதோட கலர் வந்து பிளாக்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதோட கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ சிம்பிளா இந்த பிளாக் பாக்ஸ் வந்து என்ன வேலை பண்ணும்னா, இட் ஸ்டோர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேப்பனிங் இன் ஃபிளைட் பெர் செகண்ட். அதாவது இது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் என்னென்ன ஃபிளைட்ல வந்து விஷயங்கள் நடக்குது, என்னென்ன சவுண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது தான் இந்த வந்து பிளாக் பாக்ஸோட வேலை. இந்த பிளாக் பாக்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்க ஹை ஆல்டிடியூட், அதாவது வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சேஃப்டி இஷ்யூஸா இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து என்ன ஒரு வெடிச்சாலுமே கீழே விழுந்து எங்க செதறினாலுமே இந்த பிளாக் பாக்ஸ்க்கு வந்து ஒன்றும் ஆகாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அங்க மேல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்துச்சு, இன்சிடென்ட்லாம் என்ன ப்ராப்ளம்னால நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் பிரத்யேகமா இந்த பிளாக் பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பிளாக் பாக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பிளாக் பாக்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பிளாக் பாக்ஸ்ல வந்து மொத்தம் FDR அண்ட் CVRன்னு 2 டைப் இருக்கு. FDRனா ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், CVRனா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ இந்த ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் இருக்குல்ல, அந்த FDR இது என்ன பண்ணும்னா ஃபிளைட்டோட ஏர் ஸ்பீடு, அப்புறம் வந்து இந்த ஆல்டிடியூடு, என்னென்ன சிக்னல்ஸ் வருது, என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வருது, இந்த எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். செகண்ட்ஸ் கணக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் CVRனா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அதாவது ஃபர்ஸ்ட் காக்பிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காக்பிட்ன்றது அந்த பைலட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியா தான் காக்பிட். இந்த காக்பிட்டை வந்து ஃபிளைட்ல மட்டும் சொல்ல மாட்டோம், ட்ரெயின்ல, பஸ்ல, எல்லா ஏரியாவுக்குலையும் அந்த டிரைவ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஏரியாவை தான் காக்பிட்னு சொல்லுவோம். நம்ம காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னா நம்ம பைலட்ஸ் வந்து என்னென்ன பேசியிருப்பாங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன சிக்னல் கொடுத்துருப்பாங்க அன்றதெல்லாம் வந்து அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கும்னா கரெக்டா ஃபிளைட்டோட டெயில் செக்ஷன்ல தான் லொக்கேட் ஆயிருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அது வந்து எப்படின்னா ஒரு பில்டிங்லயோ இல்லை வந்து கீழே ஃபர்ஸ்ட் மோதுதுன்னா அதோட ஃப்ரண்ட் போர்ஷன் தான் மேக்ஸிமம் டேமேஜ் அடையும், ஃப்ரண்ட்ல இருந்து மிடில் வரையும். பேக் போர்ஷன் மேக்ஸிமமா டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால தான் பேக் போர்ஷன்ல வந்து, அதாவது டெயில் ஆஃப் த ஃபிளைட்ல வந்து அந்த பிளாக் பாக்ஸை லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. இதனால வந்து பிளாக் பாக்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வந்தாலுமே அது வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நடந்த இன்சிடென்ட்ல என்ன ஆயிருக்குன்றது பிளாக் பாக்ஸ் வந்தா தான் தெரியும். இதுல ஒரு பிளாக் பாக்ஸ் மட்டும் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஷோட ரூட் காஸ் என்னன்னு பார்ப்போமா? நிறைய சான்சஸ் ஆஃப் ரூட் காஸ் இருக்கு இந்த ஃபிளைட் கிராஷ்க்கு. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய பைலட்ஸோட இன்டர்வியூஸ் பார்த்தேன் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். அந்த பைலட்ஸ் வந்து அவங்க வீடியோ பார்த்ததுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபிளாப் ரிட்ராக்ஷன்,
ஃபிளாப்ஸ் இருக்கும். அந்த ஃபிளைட்டோட விங்ஸ்ல வந்து ஃபிளாப்ஸ் இருக்கும். சர்டைன் ஃபிளாப்ஸ் வந்து இப்படி ஒரு ஆங்கிள் டில்ட் ஆகும். அதுதான் வந்து ஏர் ஸ்பீடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்மளை ஃப்ளை பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஃபிளாப்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிளாப்போட ரிட்ராக்ஷன் வந்து தப்பா இருந்துச்சு, கரெக்டா ரிட்ராக்ட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த ஃபிளாப்ஸ் வந்து கரெக்டா ரிட்ராக்ட் ஆகலைன்னா சடனா ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஃப்ளைட்டுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் வரும். அண்ட் செகண்ட் வந்து இன்ஜின் ஃபெயிலியர். இப்போ வந்து அந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் போச்சுனாலும் ஒரு இன்ஜினை மேனேஜ் பண்ணி அவங்களால லேண்ட் பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது 2 இன்ஜினுமே அட் அ டைம்ல ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து தேர்ட் ஒன் என்னன்னா ஹியூமன் எரர். ஆக்சுவலா எப்படின்னா இப்போ வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபிளாப் சொன்னேன்ல, அந்த ஃபிளாப் வந்து ரிட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கியர் அப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஃபிளாப்ஸ் வந்து ரிட்ராக்ட் ஆன பிறகுதான் அந்த கியர் அப் பண்ணுவாங்க எல்லாருமே. இந்த சில பைலட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேபி அந்த ஃபிளாப் ரிட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கியர் அப் பண்ணா இந்த மாதிரி ஃபிளைட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து அசம்ஷன்ஸ் தான். இப்போ வரையும் கரெக்டா என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ லேட்டஸ்டா வந்த ரிப்போர்ட்ஸ் என்னன்னா, அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன மறு நிமிஷம் வந்து அந்த பைலட்ஸ் உள்ள இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடே மேடே மேடே, நோ பவர் நோ த்ரஸ்ட் கோயிங் டவுன் அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸை பாஸ் பண்ண பிறகு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து அந்த பிளைன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அண்ட் ஈவன் அந்த 2 பைலட்ஸுமே, ஒரு பைலட் வந்து 8000+ ஹவர்ஸ் வச்சிருக்காரு, இன்னொரு பைலட்ஸ் வந்து 1000+ ஹவர்ஸ் வச்சிருக்காரு. 2 பேருமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான். அந்த இன்சிடென்ட் எப்படின்னா, இப்போ ஒரு ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு ஹை ஆல்டிடியூட்ல பறந்துட்டு இருக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது மெயின்டைன் பண்ணி ஃபிளைட்டை கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வந்து ஏதாவது சேஃப் பண்ணியிருக்க முடியும். பட் வந்து இது டேக் ஆஃப் ஆன ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன். ரொம்ப ஹை ஆல்டிடியூடுக்கும் போகாதனால அந்த ஃபிளைட் வந்து ஒரு ஹாஸ்டல் மேல இடிச்சு ரொம்ப மோதி பிளாஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் இது பிளாஸ்ட் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா அந்த ஃபியூவல் வந்து கிட்டத்தட்ட 1,26,000 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபியூவல் வந்து டக்குன்னு ஒரு செகண்ட்ஸ்ல வந்து அந்த ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிருக்கு. இந்த கிராஷ்ல வந்து 242 பேர்ல 241 பேரும் இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் தப்பிச்சிருக்காங்க. அவங்க தப்பிச்சது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் அந்த 241 பேர் இறந்தாங்களே, அவங்களுக்காண்டி நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைக்கட்டும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த ஹாஸ்டல்ல இருந்த நிறைய மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அது போக நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. பாதி பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அண்ட் பாதி பேர் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ வரை இந்த இன்சிடென்ட் வந்து எதனால நடந்திருக்குன்னு அக்யூரேட்டா யாரும் சொல்லல. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபிளைட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு சேஃப்டியா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ வந்து ஆக்சிடென்ட் ஆனா அதுல பாதி பேர் பொழைப்பாங்க, பாதி பேர் இறந்து போவாங்க. பட் ஃபிளைட்ன்றது அப்படி கிடையாது. இட் இஸ் அ ஃபிளைங் திங். இப்போ நம்ம பறக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எங்க லேண்ட் ஆகும், எங்க வந்து அதை வந்து சேஃப்டியா கொண்டு வர முடியும்ன்றது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ வரையுமே ஃபிளைட்ல வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு. அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாருமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அந்த ஃப்ளைட்டில் ஒருத்தவங்களும் என்னென்ன கனவுகளோட, என்னென்ன ஆசைகளோட, என்ன ஒரு தேவைகளோட அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்.